எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இன்று நாம் 27/2/2026 இன்றைய ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கான ராசி பலனை பார்ப்போம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் இன்று 12 ராசிக்கான ராசி பலன் பார்க்கும் நண்பர்களே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்பிற்கும் ஆடம்பரத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உத்வேகமான ஒரு விஷயம். வாழ்க்கையில நம்ம எல்லோருமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா நிஜமான சந்தோஷம் வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. எப்பவும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற வசதியை பார்த்து ஏங்காதீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இருக்கிறதோ அதை வச்சு மகிழ்ச்சியா இருக்க கத்துக்குங்க. அன்பான உரை. மனசு நிறைவா இருந்தா மகாலட்சுமி தானாகவே உங்க தேடி வருவாங்க. எந்த குறையும் இருக்காது. இன்றைக்கு திருப்தியோட உங்க வேலையை ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம் நண்பர்களே. இப்போ 12 ராசிக்கார பலனை விரிவாக பார்ப்போம். இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் இன்றைக்கு காலை 11:05 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு மிதுன ராசியில சஞ்சரிக்கின்றார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்ப்போம். இன்றைய நாள் முழுவதும் மகர ராசி நேரில் சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. அதனால மகர ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை சுத்தமா குறைச்சுக்கணும். முக்கியமா ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. எதையும் யோசிச்சு செய்யுங்க. மேசராசி நேர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கும். தொழில நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் மனைவியோட முழு ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் வழியில நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவீங்க. சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால பெண்களுக்கு இன்றைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நண்பர்களே. ஆரோக்கியத்துல இன்னைக்கு பித்தம் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு நீர் மோர் எடுத்துக்குங்க, மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமை என்பதால் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. ரிஷபராசி நேர்களே, ராசிநாதன் சுக்கிரன் பலமா இருக்கிறதால இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தொழில பெரிய மனிதரோட அறிவும் கிடைச்சு லாபம் இருக்கும். மனைவியோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்து நீங்கும். பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு சொந்த எரிச்சல் வராம இருக்க மிதமான குடிநீர் குடிங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால பிரச்சனை வரும். மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு செய்யுங்க. ஐஸ்வர்யம் பெறும் நண்பர்களே. மிதனராசி நேர்களே, சந்திரன் உங்க ராசியில இருக்கிறதால இன்றைக்கு முகம் பொலிவா இருக்கும். தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனா நிதானமா செய்யணும். மனைவியோட சின்ன பயணம் போக வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட உயர்கல்வி சம்பந்தமா ஒரு நல்ல தகவல் தரும். ஆரோக்கியத்துல இன்றைக்கு நரம்பு சொருவு வரலாம். பொதுவாகவே கீரை உணவுல சேர்த்துக்குங்க அதிகமா. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை பாக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. பயம் நீங்கும். கடகராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவு கொஞ்சம் வெற்றி பார்க்கும். ஆனா தொழில நீங்க செஞ்ச பழைய முதலீடுல இருந்து லாபம் வரும். மனைவியோட ஆசை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு சளி தொந்தரவு வராம இருக்க குறைந்த உணவை தவிர்க்கவும். சிவபெருமானுக்கு பாலயசம் செஞ்சு வழிபடுங்க. மன அமைதி கிடைக்கும் நண்பர்களே. சிம்மராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. தொழில புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. லாபம் அதிகரிக்கும். மனைவி வழியில ஒரு எதிர்பாராத நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளை ஜெயிச்சு வெற்றி இருந்து பெருமையாக்குவாங்க உங்களை. ஆரோக்கியத்துல இன்னைக்கு முதுகு வரலாம். சரியான ஓய்வு எடுங்க, நல்லா தூங்குங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும் நண்பர்களே. கன்னிராசி நேர்களே, தொழில் ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதன் மற்றும் சுக்கிரன் அமைப்பால வியாபாரத்துல நுணுக்கமான முடிவுகள் எடுப்பீங்க. மனைவியோட ஆலோசனைக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு செரிமான பிரச்சனை வரலாம். அதனால சீரக நீர் அதிகமா குடிங்க. மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் நீங்கும். துலாம் ராசி நேர்களே, பாகிஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவு தட்டும். தொழில இருந்த இழுபறிகள் நீங்கி ஒரு வேகம் பிறக்கும். மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் கல்வியில முதலிடத்துக்கு வந்து உங்களை மகிழ்விப்பாங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு இடுப்பு வலி வரலாம். முடக்கத்தான் கீரை சேர்த்துக்குங்க. துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தடைகள் அனைத்தும் நீங்களும் நன்றாக இருப்போம். விருச்சிக ராசி நேர்களே, 8ஆம் இடத்துல
சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு எதையும் நிதானமா கையாளணும். ஆனா செவ்வாய் பலமா இருக்கிறதுனால தொழில்ல உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும். மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. குழந்தைகள் வழியில ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் நீங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். இளநீர் நிறைய குடிங்க. பராகியமனை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க, நன்றாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திராசிரமம் முடிஞ்சதால இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. தொழில இருந்து தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். மனைவியோட அன்பு ஆதரவு நீங்க உங்களோட மனசுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். வெளியோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான சேமிப்பை தொடங்குவீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு மூட்டு வலி வரலாம். பூண்டு சேர்ந்த உணவை சேர்த்துக்குங்க, எப்பயுமே நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வழிபாடு செய்யுங்க, எல்லோரும் நன்றாக இருப்போம். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நிலவுது. அதனால தொழில இன்னைக்கு புது முதலீடு எதுவும் செய்யாதீங்க. மனைவியுடன் பேசும்போது வார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. எல்லார்ட்டையும் பேசும்போது கவனமா இருங்க. பிள்ளைகளோட விவாத குணத்தை அன்பால மாத்தும்போது செய்யுங்க, கோவப்படாதீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தூக்கமின்மை ஏற்படும். இரவு நேரங்கள்ல நிறைய டயத்துக்கு சாப்பிட்டு இரவு நேரங்கள்ல பால் குடிச்சு படுங்க, நல்லா தூக்கம் வரும். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிக்கல்கள் தீரும். கும்பராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு உத்திரஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பிள்ளைகள் வழியில ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். தொழில எதிர்பார்த்த லாபம் வரும். மனைவியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். சுக்கிரன் பலத்தால ஆடம்பர பொருளை வாங்கும் யோகம் உண்டு. ஆரோக்கியத்துல இன்னைக்கு கணுக்கால் வலி வரலாம், நடைபயிற்சி குறைச்சுக்குங்க. சிவபெருமானுக்கு வில்வேலை சாத்தி வழிபாடு செய்யுங்க, நிம்மதி பெருகும். மீனராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் பலமா இருக்கு. தொழில இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாகும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. ஆசிரியர்கள் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பாதை எரிச்சல் வரலாம். வெந்தயம் இருக்கிறீங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபடுங்க, யோகம் உண்டாகும், எல்லோரும் நன்றாக இருக்கும். இன்றைய விசேஷம் என்னவென்றால், 90% நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். இன்றைக்கு 11:05க்கு அப்புறம் குரு பகவான் 90% நட்சத்திரம் ஆரம்பிக்குதா இல்லையா? அதனால இந்த நட்சத்திரத்தை வந்து தொழிலில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும் நண்பர்களே. நீண்ட நாள் தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு சுலபமா முடியும். கல்வி மற்றும் வங்கி துறையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க சத்தான பழச்சாறு எடுத்துங்க. இன்றைக்கு மாலை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியம் வந்து சேரும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசிக்கும் சுக்கிரன் மற்றும் குருவின் பலனை பார்த்தோம். சந்திராஷ்டமம் இருக்கிற மகர ராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க.